உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. வருகின்ற மே மாதம் 19ஆம் தேதி நடக்கவிருக்கின்ற ராகு கேது பெயர்ச்சியைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ராகு பகவான் உலகத்தினுடைய போககாரகன் என்று அழைக்கப்படுகிறார். உலகத்தில் போககாரகன் என்றால் ராகு பகவான். கேதுவை நாம் மோட்சகாரகன் என்று அழைக்கிறோம், ராகுவை போககாரகன் என்று அழைக்கிறோம். ராகு என்ன தருவார் அப்படின்னா தொழில் முன்னேற்றங்களை தருவார். ராகு தான் அசுர தயாநிதினு பேர். ஒருத்தனை ஒரே தூக்கி மேலே வைக்கிற ஆள் யாருன்னா ராகு தான் அந்த மாதிரியான பெரிய லெவல் ஜம்பிங்லாம் தருவார். உலகத்தில் எது இதெல்லாம் சிற்றின்பங்களோ அதுக்கெல்லாம் அதிபதி யாருன்னா ராகு. என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் 4ஆம் வீட்டிலே ராகு, 10ஆம் வீட்டிலே கேது. 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10ஆம் வீட்டில் கேது வந்துட்டார், அரசனை போல யோகம், பெரும் யோகம், குபேர யோகம்லாம் கிடைக்க போகுது. காரணம் என்னென்னா அந்த 10ஆம் இடம்ங்கிறது அவ்வளோ சென்சிட்டிவான ஒரு இடம், அவ்வளோ முக்கியமான ஒரு இடமாக கருதப்படுகிறது. இந்த 4ஆம் இடம் என்பது உயர் கல்வி, உயர் பதவி, மரியாதை, மதிப்பு. இந்த இடத்துல ராகு பாம்பு வரும்போது என்ன ஆகிறதுனா உயர் கல்வி, உயர் பதவியெல்லாம் கொடுப்பார். ஆனால் 4ஆம் இடம் என்பது கற்பு என்பதால் ஒரு சின்ன பிரச்சனை உண்டாகிடுவார். யார் கூட பேசிகிட்டு இருக்க, உனக்கு இவருக்கு என்ன சம்பந்தம், அது என்ன ராத்திரி 1 மணிக்கு ஃபோன் பண்ணுற பழக்கம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு எதேச்சையாக நடந்தது கூட கண்ணு காது மூக்கு வச்சு பேசுவாங்க. சார் 10ஆம் வீட்டிலே கேது பகவான் இருக்கும் பொழுது என்ன ஏற்படும்? பெருஞ்சொத்து. என்ன பண்ணுறாருன்னா சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுற வித்தையை உங்களுக்கு இந்த கேது சொல்லி தருவார். இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறது. சார் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வேணால் வரட்டும், அந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்கிறத பொறுத்து தான் அந்த பிரச்சனை வரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு கோழி கடைக்காரர், ஒரு பவுல்ட்ரி கோழி பண்ணை வச்சுருக்காங்க இல்லையா, அந்த பவுல்ட்ரி வச்சுருக்கவங்க என்ன பண்ணாங்களாம், இந்த பவுல்ட்ரி வச்சுருக்கிறவங்க ஒரு நாள் ஒரு 2 அதிகாரியை அந்த பவுல்ட்ரி ஷாப்பை விசிட் பண்ண வந்தாங்களாம். அப்போ அந்த கோழி பண்ணைக்காரர் என்ன பண்ணாராம், வந்த அதிகாரிகிட்ட பேர் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக, அதெல்லாம் நல்லா பார்த்துக்கிறேன் மேடம், அதெல்லாம் அருமையாக பார்த்துக்கிறேன், கோழிலாம் சும்மா பிரமாதமாக வளர்கிற மாதிரி முந்திரியும் பிஸ்தாவுமா போட்டு கோழியை வளர்த்துறேன், சும்மாலாம் நினச்சிக்காதீங்க, வேறு லெவல் ப்ரொமோஷனில் பண்ணிட்டுருங்க என்று சொன்னாரா. அடுத்த நாள் போன உடனே ஒரு ஓலை வருது வீட்டுக்கு. அவங்க வந்தவங்க வருமான வரித்துறை அதிகாரிகள். இவர் வருமானத்துக்கு மீறின செலவு பண்ணுறார், இவருக்கு எங்கேருந்து இவ்வளோ இன்கம் ரிசோர்ஸ் வருதுன்னு கண்டுபிடிங்கன்ட்டு ஓலை அனுப்பிட்டாங்க. அப்புறமா போய் கையில் காலில் விழுந்து சமாதானம் பண்ணார். அம்மா நானே கோழி வைத்து பிழைக்கிறேன், எங்கிட்ட ஏமா ஒம்பு வரீங்கன்ட்டு போனாரான். அதுக்கு அடுத்தது ஒரு 2 நாள் கழித்து 2 அதிகாரி வந்திருக்கான். இந்த அதிகாரி வந்தோடனே இவங்க அதே மாதிரி பழைய தப்பு பண்ணிடக்கூடாது, புதுசாக நம்ம ஏதாவது பண்ணுன்ட்டு அதெல்லாம் பெருசாலாம் ஒன்றும் போடுறது இல்லைங்க, ரோட்டில் எதனா குப்பையில் கிடந்ததுன்னா அதெல்லாம் பிடிச்சிட்டு வந்து கொடுப்போம், அதே மாதிரி கையில் ஏதாவது வீட்டில் இருக்கிற அரிசி பருப்பெல்லாம் எடுத்து மிச்சானா போடுவோம், மற்றபடி கோழிக்குன்னு ஸ்பெஷலாலாம் நாங்கள் செலவு பண்ணுறது இல்லைங்க, நாங்களே ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலிங்க அப்படின்னாராம். அடுத்த 2 நாள் கழித்து ஓலை வருது. என்ன ஓலைன்னு பார்த்தீங்கன்னா, வந்தவங்க உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி. தரமற்ற முறையில் கோழியை வளர்த்துறீங்க, இந்த கோழியை சாப்பிட்றவங்களும் செத்து போயிடுவாங்க, அது மாதிரி கழிவுகளெல்லாம் உண்ண வைக்கிறீங்கன்ட்டு கேஸ் பண்ணிட்டாங்க. அதுச்சா நம்ம என்ன ரூட்டில் போனாலும் நம்மளை வாழவே விட மாட்டேங்கிறானுங்களே, என்ன பொழைக்க விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, அந்த கோழிக்காரர் ரொம்ப சோகமாக இருக்கிற. அன்னைக்கும் அதிகாரி 2 பேர் வரான். ஏண்டா வர்றவெல்லாம் என் கடையை பார்த்தே அதிகாரியாக வரீங்களேன்ட்டு, இவன் என்ன அதிகாரியே தெரில, உணவு பாதுகாப்புத்துறையா, இன்கம் டேக்ஸ் துறையா, இல்லை சிபிபிபி குரூப்பு, ஏதோ ஒரு குரூப் வந்திருக்கு, என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் தெளிவாக ஒரு ஆன்சர் சொன்னாரான். சார் நான் பெரிய ரிஸ்க்கெல்லாம் எடுக்கிறதே இல்லை, நான் தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் தலையிடுறதில்லை, இட்லி சாப்பிடு பிரியாணி சாப்பிடுன்னா கோழிக்கு நான் கொடுக்கறதில்ல, 50 ரூபா கையில் கொடுத்துருவேன், நீயே போய் சாப்பிட்டுக்கன்னு சொல்லிடுவேன், அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு சொன்னாரான். வந்த அதிகாரிக்கு சிரிப்பு தாங்க முடியலையா, போனால் போகுதுன்ட்டு லோனை கொடுத்துட்டு போனாரான். அந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணிடணும்னா, மனம் தளராமல் தொழிலை எப்படியாவது நடத்தணும். விருச்சிக ராசிக்காரர்கள் 10ஆம் இடத்துல கேது வரும்பொழுது தொழில் வரக்கூடிய பாக்கியம் வருகிறது. ஆனால் அதை எடுத்து நடத்தக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டும், அதான் முக்கியம். ஒரு தொழில் வருகிறது என்றால் அந்த தொழிலை நீங்கள் எவ்வளோ தூரம் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். ஸோ தொழில் செய்வதற்கான அதை எடுத்து நடத்துறது ஒரு ஸ்கில், தொழிலை ஆரம்பிக்கிறது ஒரு ஸ்கில்னால் அதை நடத்துறது ஒரு ஸ்கில். ஸோ அப்போது விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வருடம் இந்த ராகு கேதுக்களால்
நிதானத்தையும் பொறுமையும் கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். உங்கள் மீது வரும் விமர்சனங்கள் எல்லாம் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவினால் நீங்கள் வேலை பார்க்கலன்னு யாராவது சொன்னாங்க. என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உங்களை யாராவது வேலை பார்க்கலன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு அலோவ் பண்ணாதீங்க. விளையாட்டுத்தனமாக சொன்னால் கூட அலோவ் பண்ணாதீங்க. உனக்கு என்னப்பா ஆன் டியூட்டியே, காலையிலே கிளம்பிடுவேன், இங்கே பாருங்கள் உங்கள் வேலையை பற்றி நான் பேசுகிறேன்னா என் வேலையை பற்றி நீங்கள் பேசாதீங்க. சின்ன சின்ன கிண்டல் தான். அப்புறம் என்ன, ஒரு ஆன் டியூட்டி போனால் ஜாலியாக இருக்காரு, அவருக்கு என்னப்பா ஆன் டியூட்டியே, உனக்கு என்னப்பா அப்படிங்கிற மாதிரி. அப்போ என்ன ஆகுனா ஒரு இமேஜே வந்துடும், நீங்கள் வேலை செய்யலைங்கிற ஒரு இமேஜ். சும்மா தானே கிண்டல் பண்ணுறான் அப்படின்னு அலோவ் பண்ணாதீங்க. சும்மா கிண்டல் பண்ணாலுமே அதுதான் நாளைக்கு வாழ்க்கையில் நிரந்தரமாயிடும். அப்போது ராகு 4ஆம் வீட்டுக்கு வரும்போது கற்பு இதெல்லாம் பற்றி நம்ம ஏன் கவலை பண்ணோம், நல்லவங்க. நம்ம இந்த மாதிரி வார்த்தைகள் மட்டும், யாராவது உங்களை கிண்டல் பண்ணுறாங்க, உனக்கு என்னப்பா இருக்கப்பட்டவ, இங்கே பாருங்கள் தேவையெல்லாம் பேசாதீங்க, என் பிரச்சனை என்னன்னு எனக்கு தான் தெரியும், இந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ணாதீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே சொல்லிடுங்க. விளையாட்டாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, விளையாட்டு விபரீதமாக மாறக்கூடாது. விருச்சிக ராசிக்கு 4வது வீடு கும்பராசி. கும்பராசியில தான் ராகு பகவானுடைய பெயர்ச்சி. இன்பத்தையே கொடுக்கக்கூடிய ராகு பகவான் உங்க ராசிக்கு உச்ச நிலையில வர்றாரு. 2024 வரைக்கும் வீடு, நிலம், சொத்து, சுகம், வண்டி, வாகனத்தை கூட இழந்து கடனாளியா இருக்கக்கூடிய தன்மை உண்டு. கருத்துள்ள மனையில பல கலகங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய நேரங்காலங்களும் உண்டு. சந்நியாச கோலத்தில் அலைஞ்சிக்கிட்டு இருப்பீங்க, நிறைய விரயம்தான் காணுவீங்க. செவ்வாய் பகவான் உங்களுக்கு சொந்த வீடா இருந்தாலும் நிழல் சொத்து பத்துங்கள்லாம் இழக்க நேரிடும். தேவையில்லாத சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய தருணம் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டு. இருந்திருந்தாலும் 2025 ராகு பகவான் கேது பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும். என்னதான் இருந்தாலும் கிரகங்கள் 3 பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி இருக்கு, சனி பெயர்ச்சி இருக்கு, குரு பெயர்ச்சி இருக்கு. இருந்திருந்தாலும் ராகு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு யோகம்தான். ஏதாவது பழைய கேஸு இல்லை முன்னோர் சொத்து, மூதோதர்கள் சொத்து ஏதாவது இழுபறியில் இருந்திருந்தா, அண்ணன் தம்பி அங்காளி பங்காளிகள் பிரச்சனைகள் எதுவும் இருந்திருந்தால், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாட்டில் பிரிஞ்சிருந்தா இனிமேல் நீங்க ஒன்று சேர போறீங்க. முருகனை வழிபடுங்க, சனீஸ்வரனை வழிபடுங்க. இப்படி முறையான வழிபாட்டுகளை ராகு பகவானை அப்படியே மனசார வேண்டிட்டு ஒரு ராகு காலத்திலையும் விளக்கேத்தி 18 தீபம் கருப்பு உளுந்து அந்த தீபத்துல போட்டு வழிபட்டு வந்தீங்கன்னா அவங்க கவலைகள் போச்சு. இன்னும் மன கஷ்டங்கள், பண கஷ்டங்கள், செல்வ செழிப்பா இருந்து அரசியல்ல உச்ச நிலையா ஆகணும் அப்படி யோகங்கள் வரக்கூடிய தருணம் உடையவங்களும் பெண்களும் சென்னையில் இருக்கிற வடபழனி முருகன் கோயிலை போய் நாடுங்க, சாமியை நல்லா வழிபடுங்க. அப்படியே கோயிலை சாமி பார்த்து பிரகாரம் சுத்துங்க. கோயிலுக்குள்ள போகும்போது ஒரு 1/2 கிலோ அரைநெல்லிக்காய் வாங்கிக்கிங்க, கைக்குள்ள வச்சுக்கிட்டு, முருகா என் பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகணும், இந்த ராகு கேது பேச்சு எங்களுக்கு யோகத்தை கொடுக்கணும், வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், வண்டி வாங்கணும், வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்படுங்க. வீடு கட்டணும், பிளாட்டு வாங்கணும், யோகங்களை நினைச்சு பார்த்துட்டு அந்த அறநெல்லிக்காவை எல்லாருக்கும் ஒன்று கொடுத்து நீங்களும் ரசிச்சு மென்னு தின்னுங்க, சாப்பிடுங்க, அந்த சாறு இறங்கட்டும், அவன் பிரச்சனை எல்லாம் போச்சு. சின்ன 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 பரிகாரம் தான் ஏன் பலிக்கும், பெரிய பெரிய வழிபாடுலாம் பலிக்காது. இருந்தாலும் ராகு கேது பயிற்சி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு யோகம்தான், ஞானம் கொடுக்கும், தெய்வ பலன் கொடுக்கக்கூடிய தன்மைகள் நிறையா உண்டு. படிக்கிற பிள்ளைங்க படித்து வேலை வெட்டி நிறைய பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் காவல்துறை இன்னும் சொல்லணும்னா இந்திய இராணுவத்தில் பரிபுரியணும் ஆசைப்படக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லாம் விருச்சிக ராசிக்காரங்க தான். அதனால உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், ஸ்டார் கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், வாழ்க்கையுடைய மாற்றம் வரக்கூடிய தருணம் 2025 உங்களுக்கு தான். குலதெய்வத்தை பிடிச்சுக்குங்க, இஷ்ட தெய்வத்தை பிடிங்க, துர்கா மாதாவை வழிபடுங்க, காளி தேவியை வழிபடுங்க. இப்படி முறையா வழிபட்டுக்கிட்டு வாங்க. உங்க ஜாதகத்தை நல்ல ஜோதிடத்தை கொடுத்து இனி வரும் காலங்கள் எனக்கு எப்படி இருக்கும், இந்த ராகு கேது பயிற்சி 1.5 வருஷம் எனக்கு எப்படி இருக்கும், என்னென்ன யோகங்கள்லாம் வரப்போகுது, நான் ஏன் இவ்வளவு விரயமான அப்படின்னு கேட்டு உங்க ஜாதகத்தை கொடுத்தா நல்ல ஒரு வழிபாட்டை முறையா சொல்லுவாங்க. முறையான வழிபாடுகள் பண்ணிக்கிங்க. டைம் இருக்கிறவங்க வடபழனி முருகன் கோயிலில் போய் சாமியை கும்பிடுங்க. தெளிவான வழிபாடுகள் மூலியம் தான் இந்த வரக்கூடிய வருஷத்தை நீங்கள் பீட் பண்ண முடியும். 3 பயிற்சிகள் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய தருணம் உண்டு.
குரு பெயர்ச்சியும் சனி பெயர்ச்சியும் ராகு கேது பெயர்ச்சியும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உச்ச நிலையில் கொடுக்க போகுது. 2016 நீங்கள் இன்னல் தான் பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, துன்பம் தான் பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. பிறவி கடன் நோயிலே வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த பெயர்ச்சி உச்ச நிலை. முருகன் தான் உங்களுக்கு அதி தேவதை. ஆனால் இருந்திருந்தாலும் 2025 ராஜாங்க கேட்கறது சூரியன் சிவபெருமான். வடபழனி முருகர் கோவிலுக்கு உள்ள ஒரு சிவன் கோயில் இருக்கு. முருகனை சிவபெருமானை வழிபடுங்க, மனசார வழிபடுங்க. வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் லைஃபு மாற்றம் ஏற்படக்கூடிய தருணம் உண்டு. இனி வருங்காலத்திலேயாவது நல்ல நேரங்கள் வரட்டும். தடைபட்ட சுபகாரியங்கள் எதுவாக இருந்தாலும் நடக்கட்டும். என்னென்ன ஆசைகள், என்னென்ன தேவைகளை முதல்ல கணக்கு போடுங்க. இது எனக்கு ஆசை இருக்குது, இது எனக்கு தேவை இருக்குது, இந்த வருஷத்துக்கு இந்த ஆசை எனக்கு போதுன்னு சொல்லி ஒரு பேப்பரில் எழுதிக்கிட்டு கடவுளை வழிபடுங்க. ஒன்றா கிளிக்காக யோகங்கள் அடையக்கூடிய தருணங்கள் உண்டு. அன்பு விருச்சிக ராசி நேயர்களே, பஞ்சமஸ்தானத்தில் இருந்த ராகு பகவான் சுகஸ்தானத்துக்கு வர்றாரு. அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு உபாதைகள் இருக்கும். லாபஸ்தானத்தில் இருந்த கேது பகவான் கர்மஸ்தானத்துக்கு போகிறாரு. அப்போ லாபம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. இப்போ ராகுவை பற்றி முதல்ல ஃபுல் பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கடுத்து கேதுவை பற்றி பார்ப்போம். ராகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் வாகனம் வாங்குறது, வண்டி வாங்குறது, கார் வாங்குறது இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம். அதே சமயத்தில் மாடி வீடு கட்டுறதுக்கு சூப்பர் யோகம், இடம் வாங்குறதுக்கு சூப்பர் யோகம். இடத்த வாங்கும் போது அளந்து வாங்க வேண்டும், குறைவாக இடம் அமையும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பண்ணிக்கோங்க. இந்த கல்வி படிக்கிறவங்க மாறி கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ பிகாம் பிஏ எடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்க, பிகாம் சிஏ படிக்கிற மாதிரி வரும். பிகாம் சிஏ படிக்கிறவங்கன்னு வச்சுங்க, எனக்கு அந்த படிப்பு வேணாம், வேறு படிப்பு படிக்கிறேன்னு சொல்லுவாங்க. இல்லை பிகாம் எடுத்திருக்கேன், வேறு நான் படிக்க போகிறேன்னு சொல்லுவாங்க. எம்பிஏ எடுத்திருக்கிறேன், வேறு நான் படிக்க போகிறேன். முதல் டிகிரி மாறக்கூடிய வாய்ப்பு இந்த விருச்சிக ராசிக்கு இருக்குது. பொதுவாகவே விருச்சிக ராசி நல்லா படிக்காது, அது வேறு விஷயம். இருந்தாலும் ஒரு சிலர் படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு நல்லாயிருக்கும். கேட்ட நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பயங்கர மெமரி பவர் இருக்கும், ஆனால் படிக்காது. அனுச நட்சத்திரம் பாருங்கள், மெமரி பவரே இருக்காது, பெரிய அறிவாளியாக இருக்கும், எங்கிட்டா ஒரு பக்கம் படிச்சுட்டு வந்துடும். விசாகம் பாருங்கள், படிக்கும், ஆனால் அதை தொடர முடியாது, பணங்காசு இல்லாமல் போயிடும். இப்படி ஒவ்வொரு சிக்கல் உண்டு இந்த விருச்சிக ராசிக்கு. இந்த சிக்கல் எப்படி இருக்குன்னாக்கா இப்போயும் அந்த படிப்பு சார்ந்த விஷயத்தில் இருக்குது. சரி, பண விஷயத்தில் பிரமாதமான ராஜயோகம் இருக்குது. குடும்ப விஷயத்தில் குடும்பம் விருத்தி அடையும். திருமணத்துக்காக காத்திருக்காங்க விருச்சிக ராசிக்காரங்கன்னா, அந்த விருச்சிக ராசிக்காரங்க யாருக்காக பெண் மாப்பிள்ளை பார்க்குறாங்க அவங்க மிகப்பெரிய வெற்றி அடைவார்கள். தெளிவாக காரணத்தோடு சொல்கிறேன் பாருங்கள். ராசி அப்படின்றது விருச்சிகம், 2ஆம் இடம் என்பது குடும்பம். அந்த குடும்பஸ்தானத்துக்கு 3ஆம் இடத்துல ராகு. அப்போ எந்த ஸ்தானத்துக்கு 3ல் ராகு இருக்காரோ, 3ல் 6ல் ராகு இருக்காரோ, 11ல் ராகு இருக்காரோ அவங்க பெரிய வெற்றி அடைவார்கள். அந்த வார்த்தையை தான் நம்ம இங்கே பயன்படுத்துகிறோம். நம்ம சும்மா சாதாரணமாக ஒரு குத்துமதிப்பாலாம் பேசவே இல்லை. எல்லா விஷயத்துக்கும் பாவகத்தோடு தொடர்புபடுத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ விருச்சிகத்துக்கு 2ஆம் இடம் தனஸ்தானம், அது தனுசு ராசி. தனுசுக்கு 3ஆம் இடத்துல ராகு. அப்போ எவ்வளோ பெரிய வெற்றி கிடைக்கும், மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். அடுத்தது 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேது குடும்பத்தில் இருக்க சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் ஏற்படுத்தி விடுவார். நீங்கள் நல்லது செய்யணும்னு நினச்சாலும் அங்கே நல்லது செய்ய விட மாட்டார், ஏதோ ஒரு குழப்பம் ஏற்படும். 3ஆம் இடம் இளைய சகோதர சாரம் எப்படி இருக்குது, ஒன்றும் திருப்தியாக இல்லை. ஏன்னா 3ஆம் இடத்துக்கு 8ஆம் இடமாக உட்காந்துருக்கு. அதனால் சகோதரிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் அவங்களுக்கு பெரிய உதவிகள் செய்ய முடியாது, அவங்களால கொஞ்சம் மனக்கசப்புகள் ஏற்படத்தான் செய்யும். 4ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்துல கேது இருக்குது, பெரிய பாதிப்பு இல்லை. இருந்தாலும் உடல் உபாதைகள் அம்மாவுக்கு இருக்கும். வண்டி வாகனங்களை கொஞ்சம் மாற்ற வேண்டிய அவசியம் ஏற்படுச்சுன்னா மாற்றிக்கலாம். புதிய வாகனங்கள் வாங்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. புத்திர பாக்கியத்துக்கு பெரிய குறைகள் இல்லை. என்னென்னு கேட்டிங்கன்னா, மீனத்துக்கு 6ஆம் பாவகம் சிம்மம். அனைத்து வெற்றிகளையும் புத்திரர்கள் பெறுவார்கள். உங்கள் மூலியமாக புத்திரர்களுக்கு இப்போ நீங்கள் மாப்பிள்ளை பொண்ணு பார்க்குறதெல்லாம் செய்யலாம். உங்கள் மூலியமாக அவங்க பெரிய வெற்றிகள் அளிப்பாங்க. நீங்கள் சொல்கிறத கேட்டிங்கன்னா அவங்க பலமான வெற்றிகள்லாம் பெறக்கூடியது. எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கோ, நம்ம தோற்றுறோமோ நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் உங்கள் குழந்தைகள் உங்கள் ஜாதக பிரகாரம் அவங்க வெற்றி பெற்றுருவாங்க. அதில் எந்த இடர்பாடுகளும் இல்லை. கலஸ்தரஸ்தானம் பரவாயில்ல, இருந்தாலும் கலஸ்தரத்தில் புதிய முயற்சிகள் கொஞ்சம் செய்யாமல் இருக்கிறது உத்தமம். திடீர் அதிர்ஷ்டத்தை எப்போதுமே விருச்சிகம் நம்பக்கூடாது. ஏன்னா விருச்சிகத்துக்கு சூதாடுறது என்றைக்குமே ஜெயிக்காது. அதே மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட் விருச்சிக ராசிக்கு எப்போதுமே ஆகாது. கேட்டை நஸ்திரமும் சகுனிகரணமும் இருக்கிறவங்க தான் எல்லா விஷயத்துலையும் ஜெயிக்க முடியும், மற்றவங்க ஜெயிக்க முடியாது இந்த விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு. அடுத்தது தந்தை மூலமாக எப்படி இருக்குது, தந்தை மூலியமாக அவருக்கும் உங்களுக்கு பேச்சுவார்த்தையை கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும். தந்தைக்காக செலவுகள் செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்குது.
தொழில் எப்படி இருக்குன்னா, தொழில் ரொம்ப பிரகாசிக்கும். தொழில் தான் உங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளுக்கு விரயங்கள் அதிகமாக செய்ய வேண்டியது இருக்கும். கொஞ்சம் டெபாசிட் பண்ணுறத நீங்கள் ஆரம்பித்து நல்லா ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ தான் உங்களால் நிறைய பொன்பொருள் சேர்க்க முடியும். டெபாசிட் பண்ணக்கூடிய வாய்ப்பும் இல்லற வாழ்க்கையும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மொத்தத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, விருச்சிக ராசிக்கு 50-50. ராகுவினால் 50% நற்பலனும், கேதுவினால் 50% நற்பலனும் இருக்கிறதுனால பெருசாக ஒன்றும் நீங்கள் அலட்டிக்கிற வேண்டியதில்லை. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க, நினச்ச காரியத்தை செஞ்சு முடிப்பீங்க. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேதுவுடைய நிலையும் அதோடைய பலன்களும் என்னவா இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ராகு கேதுவோட இணைவு தொடர்பில் இருக்கக்கூடிய கிரகங்களான சனி, குரு இவங்களோட நிலைகளையும் வச்சு நம்ம பலன் சொல்ல போகிறோம். அதனால் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பயனுள்ள ஒரு காணொலியாக இருக்குன்றதை நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு தெளிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காணொலியாக இருக்குன்றதை நம்புகிறேன். அதாவது நம்ம அந்த ராகு கேது ரெண்டுமே நிழல் கிரகங்கள். இது வந்து தான் கொடுக்கக்கூடிய ஆதிபத்திய பலன்களை வலுவாக கொடுக்கும். அது எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் அந்த ஸ்தானத்துக்குரிய பண்புகளை அதிகப்படுத்தி கொடுக்கும். எந்த கிரகங்களோட இணைவு வருதோ அந்த கிரகங்களோட பலன்களை தான் எடுத்து அதிகப்படுத்தி கொடுக்கும். இதுதான் ராகு கேதுவான இந்த நிழல் கிரகத்தோட குணாதிசயங்கள். இப்படிப்பட்ட நிலையில் இப்போ வரைக்கும் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான மீனராசியில் இருந்துட்டு இருக்காரு. மீனராசியிலேருந்து பயிற்சியாகி கும்பராசிக்கு ஏப்ரல் 26ஆம் தேதி வரப்போறாரு வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின்படி. ஸோ அந்த அடிப்படையில் ராகு பயிற்சியாகி ராசிக்கு 4ஆம் இடமான அர்த்தாஷ்டம ஸ்தானத்துக்கு வரப்போறாரு. ஏற்கனவே வந்து அர்த்தாஷ்டம சனியுடைய காலம் நடந்துகிட்டு இருக்கு, சனியுடைய நேரம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில் அந்த அர்த்தாஷ்டம சனி அப்படின்ற என்னன்ற நான் சொல்லிடுறேன். அதாவது அஷ்டம சனியில் பாதி. 8ஆம் இடத்துல சனி இருந்தால் சிறைவாசம் வரைக்குமே போகக்கூடிய சூழல் கொடுக்கும். உடல் ரீதியான கர்ம பிரச்சனை, கர்ம நோய்களை கொடுக்கும். 8ஆம் இடத்து நோய் அப்படின்றது வந்து தீரா கர்ம நோய்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து இந்த உறவு சிக்கல்களை ஏற்படுத்தி, சொந்த பந்தங்கள்ட்ட இந்த பிரிவை ஏற்படுத்தி, குறிப்பாக கணவன் மனைவிகளே வந்து பிரிவுகளை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்து இந்த அஷ்டம சனியுடைய காலம் இருக்கும். அந்த அஷ்டம சனியோட பாதி தான் இந்த அர்த்தாஷ்டம சனி. 4ஆம் இடம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகனம், தாயார் இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானமாக வரும். இப்போ வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வகையெல்லாம் பிரச்சனைகள் வருமா அப்படின்னா வராது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். முதவே சொல்லிவிட்டு மித்த பலன்களை விவரங்களை சொல்கிறேன். அதாவது 4ஆம் இடத்துல தான் சனி இருக்குது. அப்போ நீங்கள் சொல்கிறபடி அர்த்தாஷ்டம சனி அதோடைய துர்பலன்களை கொடுக்கணும் தானே, ஏன் கொடுக்காதுன்னு சொல்கிறீங்க அப்படின்றதுக்கான காரணத்தை நான் சொல்லிட்டேன். ஏன் கொடுக்காது அப்படின்னா, இப்போ சனிக்கு கேந்திரத்தில் குரு இருந்துட்டுருக்காரு. ராசிக்கு உங்கள் ராசிக்கு விருச்சிக ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு இருந்து ராசியையும் பார்த்துக்கிறாரு, உங்கள் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த குருவுடைய நிலை தொடர்பு உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கிறனால இந்த அர்த்தாஷ்டம சனி வந்து உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்கலன்றதான் உண்மை. அதே நேரத்தில் இந்த ராகுவும் இந்த சனியோட சேரும்போது வந்து அந்த சனிக்கு இன்னும் வலுக்கூடிய அர்த்தாஷ்டம பலன்களை வந்து துர்பலன்களை அதிகப்படுத்தி கொடுக்குமா அப்படின்னா அதுவும் இல்லை. எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு விஷயம், முக்கியமான ஜோதிட விஷயம் ஒன்று நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு கிரகம் தன்னோட ஸ்தானத்தில் இருந்துச்சு அப்படின்னா தன்னோட ஸ்தானத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. இப்போ அர்த்தாஷ்டம சனி மித்த ராசிக்காரர்களுக்கு வந்து சனி வந்து வேற ஒரு ராசியில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும். இப்போ இங்கே வந்து விருச்சிக ராசிக்கு ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ராசிக்கு 4ஆம் இடம் வரக்கூடியது சனியோட வீடே தான். ஸோ சனி தன்னோட சொந்த வீட்டுக்கே வந்து தீவிரமான கெடுதல்களை செய்யாது. சின்ன சின்ன தரங்களை வேணால் கொடுக்குமே தவிர்த்து கெடுதலை பெரிய லெவலில் கொடுக்காதுன்ற நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதியான அசுர குருவான சுக்கிரன் வந்து ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 5ஆம் இடத்துலேருந்து மே மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறாரு. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீன ராசி வந்து சுக்கிரன் முழு உச்சம் பெறக்கூடிய இடம். ஸோ சுக்கிரன் முழு உச்சம் பெறுறாரு அப்படின்னா அவர் தான் சுகபோகக்காரன். அனைத்து சுகபோகங்களையும் என்னென்ன விஷயத்தை நீங்கள் அடையணும்னு வாழ்க்கையில் ஆசைப்பட்டீங்களோ அது அனைத்தையும், அதுதான் நான் சொல்ல வரல, எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு சுக்கிரனோட அனுகூலம் தயாராகிடுச்சு. அதனால உங்கள் வாழ்க்கை துணை மூலியமாக மிகப்பெரிய ஆதாயங்கள் அடைகிறதுக்கான ஒரு காலமாகவும் இருந்துகிட்டு இருக்கு. திருமணம், காதல் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்குமான ஒரு உகந்த அனுகூலமான ஒரு காலமாகவும் இந்த சுக்கிரனுடைய இந்த நிலையில் இருந்துகிட்டு இருக்கு. இப்படி ஒவ்வொரு கோச்சார கிரகங்கள் ஒன்று உங்களுக்கு யோக பலனை செய்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. முதவே சொன்ன மாதிரி இந்த அசுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி ராகுமே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க போகிறாங்க அப்படின்னும் போது வந்து முழு சுபகிரகங்களான சுக்கிரனும் குருவும் கொடுக்க மாட்டாங்களாம், அவங்க நிச்சயமான முறையில் கொடுப்பாங்க. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து சுக்கிரன் உச்சம் பெற்ற சுக்கிரன் வந்து முழு யோக பலனை கொடுக்குற அதே நேரத்தில் அந்த சுக்கிரனுக்கு கேந்திரத்தில் குரு வர்றாரு. 8ஆம் இடத்துல மறைகிறான்னு நான் சொன்னேன் இல்லையா. 8ஆம் இடத்துல மறைஞ்சாலும் உங்கள் மனோஸ்தானத்துக்கு, உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அவர் கேந்திரத்துக்கு தான் போய் நிற்கிறாரு. தன்னோட மீன ராசி, தன்னோட சொந்த வீடு, குருவோட சொந்த வீட்டுக்கு அவர் கேந்திரத்துக்கு போகிறாரு. அப்படின்னும் போது வந்து சுக்கிரன் குரு தொடர்புன்றது இயல்பாகவே வந்துடுது, கேந்திர தொடர்பு வந்துடுது. சுக்கிரன் குரு கேந்திர தொடர்பும் நல்ல பணப்புழக்கங்களையும் பொன்பொருள் சேர்க்கையும் சுப நிகழ்ச்சிகளையும் நடத்துறதுக்கான ஒரு காலம்ன்றதை நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சனி ராகு குரு தொடர்புமே வந்து பார்த்திங்கன்னா
நல்ல பணப்புழக்கத்தையும் கொடுக்கும். ஒருத்தரை கோடீஸ்வரர் ஆக்குறதும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி, ராகு மற்றும் குருவுடைய நிலை தான். இந்த 3 கிரகங்களும் நல்லா இருக்கும் பட்சத்தில், ஒன்றுக்கு ஒன்று நல்ல நிலையை தொடர்பு இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த கோடீஸ்வரன் சொந்த முயற்சியில், தாய் தகப்பன் சொத்து இல்லாமல் தன்னோட சொந்த முயற்சியில் ஒருத்தர் வந்து கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா இந்த கிரக சூழல் வந்து காரணமாக இருந்துட்டு இந்த நிலையில் இப்படிப்பட்ட ஒரு கோச்சார நிலையில் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் இதை சரியான முறையில் பயன்படுத்தி நீங்கள் வந்து பெரிய வெற்றியை வாழ்க்கையில் அடையணும் அப்படின்றத சொல்லி உங்களுக்கு நான் வந்து சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு அதிபதியாக வரக்கூடிய தெய்வம் வந்து முருகன் தான். முருகனை தொடர்ந்து வழிபட்டுவாங்க. உங்களோட கடன் சார்ந்த சிக்கல்களும் வீண் விரயங்களும் தவிர்க்கப்பட்டு ஆரோக்கியமும் மேம்படும், கடன் சார்ந்த பிரச்சனைகளும் தீரும். அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதிசக்தியோட அனுகிரகம் பரிபூர்ணமாக வந்து உக்கிரமான பெண் தெய்வ வழிபாடு உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும். அதாவது காளியம்மன், வாராகியம்மன், இந்த மாதிரியான உக்கிரமான பெண் தெய்வ வழிபாடு வந்து உங்களோட வாழ்க்கையில் வந்து உங்களை மேலும் மேலும் உயர்த்த சொல்லிக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.